சிங்கர்ஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது ஆன்கோயிங் ட்ராமா. ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு வாரத்துக்கு 2 எபிசோட் மட்டும் தான் போட முடியும். இன்னையோட 2வது எபிசோட் முடிஞ்சது. அடுத்த எபிசோட்க்கு அடுத்த வாரம் தான் வெயிட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுட்டு பாருங்க. இப்போ நம்ம செகண்ட் எபிசோட்குள்ள போயிடலாமா? லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு? நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா ஆட்கள் போறாங்க பாரு, ஹாய் அப்படின்னு கை காமிக்கிறாங்களா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பார்த்தாங்கன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஹீரோ பார்க்கல. பொண்ணுங்க எல்லாரையும் கடத்தி கொண்டு போவாங்கல்ல, அந்த கூட்டத்தை தான் ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அதனால அவங்கள பார்த்து ஹாய் காமிச்ச உடனே லில்லியும், ஏய் ஹீரோயின் நீ யாரை பார்த்து ஹாய் காமிச்சிட்டு இருக்க? அவங்க எல்லாரையும் பொண்ணுங்களை கடத்தி கூட்டிட்டு போவாங்கல்ல அந்த கும்பல் அப்படின்னு. ஹீரோயினும் என்ன சொல்ற நீ அப்படின்னா, நான் நிஜமாவே ஜேசன்ல தான் இருக்கேனா, என்னால இதை நம்பவே முடியலன்னு. லில்லியும் அதனால வாயை மூடிட்டு அமைதியா வா, என்ன இவங்க கிட்ட மாட்டாம நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறாங்க. ஆனா கரெக்டா ஒரு காவலாளி வந்து ஹீரோயினே லில்லியும் அங்க இருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள அடைக்கிறாங்களா. ஹீரோயினும் ஏய் இது கிட்னாப், இது சரியே கிடையாது, இது எவ்வளவு பெரிய கிரைம்னு தெரியுமா, உடனே என்ன வெளியில விடு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினும் உள்ள விட்டு லாக் பண்ணியாச்சு. லில்லியும் போதும் ஹீரோயின் இதுக்கு மேல கத்தாத, இவங்க யாருமே நம்மள வந்து காப்பாத்த மாட்டாங்கன்னு. ஹீரோயினும் அதுக்காக என்னால அமைதியாலாம் இருக்க முடியாது, இவங்க இப்படியே என்ன அடைச்சு வைக்க முடியாது அப்படின்னு. அப்ப பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும், ஏ பொண்ணு எங்களை பார்த்தா பொண்ணுங்க மாதிரி தெரியலையா, நாங்க மட்டும் என்ன இஷ்டப்பட்டா உள்ள வந்து இருக்கோம், இப்படியே நீ கத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோயே வந்து வாயை தச்சு வச்சிருவானுங்க, இவனுங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது மிருகங்கன்னு. ஹீரோயினும் வாயை தச்சு வச்சிருவானுங்களா அப்படின்னு பயந்து லில்லி கூட உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா தான் இல்ல நான் இங்க இருக்க கூடாது, நான் இங்க இருக்க கூடாது, என்னால நம்பவே முடியல நான் இங்க இருக்கேன்னு. பக்கத்துல இருந்து லில்லியும் நீ ஜேசன்ல தான் இருக்க நம்பு அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் அப்பா அந்த கதவுல இருக்கக்கூடிய லாக்க பாக்குறாங்க. இது பழைய காலத்து லாக் மாதிரியே இருக்கு, இவங்க எல்லாருமே பழைய ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நான் நிஜமாவே ஜேசனோட சிறைசாலையில தான் இருக்கேனா, ஐயோ ஒரு நாவல்ல இருந்த மாதிரி இருக்கு, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நான் உடனே வெளியில போய் ஆகணும் அப்படின்னு மறுபடியும் கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து என்ன நீங்க கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு வாயிலேயே கட்டையை வச்சு அடைச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. நான் டாப் செஃப்பா இருக்கிறதுக்கு அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணேன், என் அப்பா கிட்ட பேசினேன், அப்பா டாப் செஃப்பா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுப்பா, அது இப்ப இல்லாம ஆயிடுச்சு, ஐயோ நான் என்ன பண்றது. ஆமா இதெல்லாம் உண்மை அப்படின்னா ஹீரோயின் கிட்ட சொன்னானே அவன் தான் அரசன் அப்படின்னு, அதுவும் உண்மையா, அந்த முட்டாள் தான் அரசனா, ஐயோ நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல உள்ள இன்னும் நிறைய காவலாளிகள் வராங்க. ஐயோ போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு 2 லைன்ல நிக்க வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா வயசு என்ன அப்படின்னு கேட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு பிரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க லில்லி சொல்றாங்க, பார்த்தா தெரியலையா, அவங்களுக்கு பிடிச்சவங்கள ரைட் சைடும் பிடிக்காதவங்கள லெஃப்ட் சைடும் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு செட்ல உள்ளவங்கள கண்டிப்பா அரசர்கிட்ட கல்யாணம் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருவாங்க, அதுல யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாரு அரசர். இனி ஒரு செட்ல இருக்கவங்கள வேற ஏதாவது வேலை வாங்குவாங்களா இருக்கும், எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோயினை கூப்பிடுறாங்க. உன்னோட வயசு என்னன்னு கேட்க ஹீரோயின் 27 வயசுன்னு சொல்றாங்க. அப்படியா, பாக்குறதுக்கான சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்க, லெஃப்ட் சைடுல போய் நில்லுன்னு ஹீரோயினும் சந்தோஷமா லெஃப்ட் சைடுல வந்து நிக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கவங்கள அரண்மனைக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. இப்ப பின்னாடியே வரக்கூடிய லில்லியும் வயசு ஜாஸ்தியா சொன்னாதான் லெஃப்ட் சைடுல விடுவாங்க போலன்னு வாயை ஒரு மாதிரி வச்சுட்டு எனக்கு 28 வயசு ஆச்சுன்னு. பக்கத்துல இருக்கவங்க பார்த்துட்டு 28 வயசு மாதிரி தெரியலையேன்னு, எல்லாம் கிடையாது எனக்கு 27 வயசு ஆச்சு அப்படின்னு வாயை இன்னும் ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்றாங்களா. சரி சரி அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போன ஹீரோயினுக்கும் லில்லிக்கும் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு, 2 பேரும் ஒரே சைடு வந்துட்டான்னு. அப்பதான் லில்லி கேக்குறா, நம்ம இப்ப சந்தோஷப்படணும் இல்லனா வெக்கப்படணுமா, அவங்க நம்மள அசிங்கப்படுத்தி இந்த பக்கம் அனுப்பின மாதிரி இருக்குன்னு. ஹீரோயினும் அதெல்லாம் விடு, நம்ம 2 பேரும் ஒரே சைடு இருக்கிறது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். இப்ப பொண்ணுங்க எல்லாரையுமே பிரிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரிச்சவன் இருக்கான்ல, இவனோட நேம் ஹாங். சோ ஹாங் சொல்றான், ரைட் சைடுல இருக்கிற எல்லாருமே போயிட்டு மேக்கப் போட்டு ரெடி ஆகுங்க, லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லாரும் கிச்சன்ல போயிட்டு ஏதாச்சும் சமைச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோயின் கிச்சனுக்குள்ள போய் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு பழைய காலத்து பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏ உண்மையான காப்பர் பாத்திரங்கள், ஐயோ இந்த வினிகர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னையா எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க சமைச்சிட்டு இருக்கவங்க கிட்ட நீங்க என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டிஷ்ஷை சமைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க வேற செஃப் இல்ல, அதனால கோவம் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் யாருக்கு சமைக்கிறீங்க, எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் சமைக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு யாருக்கு தெரியும், நேத்திக்கு இங்க கிச்சன்ல இருந்த எல்லாருமே ஓடி போயிட்டாங்களாம், அதனால நம்மள பிடிச்சு சமையக்காரியா உட்கார வச்சிருக்கானுங்க, எங்களுக்கு என்னத்த சமைக்க தெரியுமா அதுதான் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோயினும் யாருக்கு சமைக்கிறோம் எவ்வளவு சமைக்கிறோம் அப்படின்னு தெரியாம கூட நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. சரி உள்ள இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். லில்லி சொல்றாங்க, யாரோ ஒரு ஆள் இங்க இருந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடின மாதிரி இருக்கு, ஏன்னா மீதி இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா
இருக்குன்னு ஹீரோயினும் ஆமா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு ஆள் வராங்க. நீங்க எல்லாருமே 2 கெஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு 9 வகையான சைட் டிஷ் செய்யணும்னு. உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. என்ன 9 வகையான சைட் டிஷ்ஷா? எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் செய்ய தெரியும், எனக்கு ஒரே ஒரு ரசம் மட்டும் தான் வைக்க தெரியும் அப்படின்னு ஆளுக்கு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் சரி யார் வரப்போறாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு யார் வரப்போறாங்களா அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, போயிட்டு சம அது போதும்னு ஹீரோயினும் யார் வரப்போறாங்க, எத்தனை வயசுல உள்ளவங்க வரப்போறாங்க, எத்தனை பேர் வரப்போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாம என்னால சமைக்க முடியாதுன்னு அதுக்கு வந்தவங்களும் என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க, உன்னை சமையல்காரியா தானே இங்க நாங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் எங்களை நீங்க சமைக்கிறதுக்காக கூட்டிட்டு வரல, பொண்ணுங்க எல்லாரையுமே ஹீரோக்கு கல்யாணம் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க, நாங்க ரிஜெக்ட் ஆயிட்டோம், அப்ப நீங்க எங்களை என்ன பண்ணணும், வீட்டுக்கு தானே அனுப்பி வைக்கணும், அதை விட்டுட்டு இங்க உட்கார வச்சீங்க அப்படின்னா எப்படி, நாங்க ஒண்ணு சமையல்காரி கிடையாதுன்னு. அதுக்கு அவனும் உனக்கு வீட்டுக்கு போகணுமா வேண்டாமான்னு கேட்க ஹீரோயினும் நாங்க சமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில அனுப்பிடுவீங்களான்னு கேட்க அவனும் ஃபர்ஸ்ட் சமைச்சு முடி அப்புறமா பார்க்கலான்னு. ஹீரோயினும் அப்ப யாருக்கு சமைக்கணும், எப்படி சமைக்கணும் அப்படின்னு டீடைல்ஸ் சொல்லுங்க, இல்லைன்னா எப்படி என்னால சமைக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹாங்க வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்ட உடனே நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்களா. அப்ப ஹாங்கும் ஆமா அவ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா என்ன ஹீரோயின் உன்னால இருக்கிற இன்கிரிடியன்ஸை வச்சு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் கஷ்டம் தான், இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு யார் வர போறாங்க அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாகணும்னு. ஹாங்கும் சரி அப்படி நீ சமைக்கிறது வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு பிடிக்கல அப்படின்னா உன்னோட உயிரை கொடுக்கறதுக்கு நீ ரெடியா இருக்கியான்னு. ஹீரோயினும் என்ன உயிரை கேக்குறானா, சரி ஓகே யார் சமையல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உயிரை கொடுக்க ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒருவேளை வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருச்சுன்னா நீ எங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிடணும் ஓகேவா அப்படின்னு கேட்க அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு யார் வர போறாங்க அப்படின்னு டீடைல்ஸ் சொல்றாங்க. மொத்தமா 4 பேருக்கு நீ டிஷ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கும், அதுல 2 பேர் தான் வெளியில இருந்து வர போறாங்க, ஒண்ணுனா இனி ஒண்ணு என்னோட அப்பா. அந்த வெளியில இருந்து வர போறாங்கல்ல அவங்க 2 பேரும் இம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஒருத்தனோட நேம் இம், இனி ஒருத்தன் அவனோட அப்பா. இம்மோட அப்பா இருக்கானே அவன் பழைய அரசருக்கு 2வது மந்திரியா இருந்தவங்க, சோ அரசருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. அவங்களோட பையன் இருக்கான்ல அவன் அரசரோட ஸ்டெப் சிஸ்டரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அரசரும் அவங்களும் இப்ப இருக்கக்கூடிய அரசர் அதாவது ஹீரோ இருக்கான்ல ஹீரோவும் இம்மும் எப்பவுமே ஒன்னாதான் வளர்ந்துருக்காங்க. சோ 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இத சான்ஸா யூஸ் பண்ணி இந்த இம் இருக்கானே எப்பவுமே பொண்ணுங்களை பிடிச்சிட்டு வரதுக்காக போவாங்கல்ல அந்த நேம்ல அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். எங்கேயாச்சும் போனா அப்படின்னா அங்க சாப்பாடு கேட்பான், சாப்பாடு சமைச்சு கொடுக்கும் போது முடிய பிச்சு போட்டு இல்லைன்னா அழுக்க போட்டு அந்த சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன ரொம்ப கேவலமா நடத்திட்டீங்க, அதனால நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு காம்பன்சேஷனா தந்தாகணும்னு கேட்பாங்க. அவனுங்களுக்கு எவ்வளவுதான் காம்பன்சேஷன் கொடுத்தாலும் பத்தாது, ஏன்னா அவனுங்க மனசுக்குள்ள ஆல்ரெடி ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அதை வாங்கிட்டு போறதுக்காகவே நம்மள தொல்லை பண்ணி அதை கொடுக்க சொல்லுவானுங்க. கொடுக்கல அப்படின்னா பனிஷ்மெண்ட்லாம் பயங்கரமா இருக்கும்னு. ஹீரோயினும் இப்படிப்பட்ட ஆட்களா, இவனுங்களுக்கு என்னோட சாப்பாட்டால தான் நான் பதில் சொல்லணும், நான் ரெடியா இருக்கேன்னு. ஹாங்கும் உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்க ஹீரோயினும் கன்ஃபார்ம் பண்ண முடியும், ஆனா என்ன நீ பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மட்டும் மறந்துடாத அப்படின்னு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்காங்களே அவங்க ஹீரோயினையும் லில்லியையும் தேடிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஆத்தங்கரையில ஹீரோயினோட ஹேர் பேண்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க ஆமா இது அவளோட தான், இவ எங்க போயிட்டா அப்படின்னு கேக்குறதுக்கு மந்திரிகள் சொல்றாங்க இங்க நிறைய கால் தடம் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்கல்ல அவங்க கிட்ட தான் இவங்க மாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும்னு. ஹீரோவும் கரெக்டான இடத்துக்கு தான் அவங்க போயிருக்காங்க, நம்ம இப்ப போய் பார்க்கலாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிச்சன்ல எல்லாரையுமே வர சொல்லி நீங்க மட்டும் எனக்கு கோஆபரேட் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சு போயிடலாம், சோ நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களான்னு. லில்லியும் நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம், அது மட்டும் இல்லாம நீ பேச போனல அந்த சாக்குல இருக்கிற எல்லா இன்கிரிடியன்ஸையுமே நாங்க எடுத்து வச்சிருக்கோம், இதுல உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோயினையும் ஒன்னொன்னா டெஸ்ட் பண்றாங்க. ஆனா என்ன மெயின் டிஷ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் இதுல இல்லவே இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப லில்லி சொல்றாங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா, பன்னி இறைச்சி இங்க இருக்கு அப்படின்னு ஒரு சாக்கா ஓபன் பண்ணி காட்டுறாங்களா. ஹீரோயினும் இது எப்படி கிடைச்சதுன்னு. லில்லியும் என்னோட மூக்கு தான் நாய் மூக்கு மாதிரி ஆச்சு, நான் மோப்பம் பிடிச்சே இதை கண்டுபிடிச்சிட்டேன், இது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குன்னு. ஹீரோயினும் சூப்பர் தங்கம் நீ தான் இன்னைக்கு என்ன காப்பாத்தி இருக்க, இதை வச்சு நான் மெயின் டிஷ் செஞ்சிருவேன், ஸ்டியூ நம்ம செய்ய போறோம்னு. எல்லாரும் ஸ்டியூவா அது என்ன என்ன அப்படின்னு முழிக்கிறாங்க. ஹீரோயினும் ரொம்ப தான் யோசிக்காதீங்க, நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நம்ம இதை பண்ணி முடிச்சிடலான்னு. ஸோ எல்லாருமே ஹாப்பியா ஹீரோயினோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை ஹாங்கோ அவங்களோட அசிஸ்டன்ட் தள்ளி இருந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஹாங் கிட்ட அசிஸ்டன்ட் கேட்கறாங்க அந்த பொண்ணு கண்டிப்பா பண்ணிடுவாளா அப்படின்னு. ஹாங்கோ அவ பேசுறத பார்க்கும்போது எனக்கு அவ பண்ணிடுவா அப்படின்னு தான் நம்பிக்கை இருக்கு, ஒருவேளை அவ பண்ணலன்னா அவளோட உயிரை தானே அவ விடணும், அதுக்காக
தாண்டியாவது அவ பண்ணிடுவா. ஆமா மிகி இங்க இருந்து கிளம்பி போயிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. அசிஸ்டனும் ஆமா அவ போயிட்டா, ஆனா என்ன நீங்க குட் பை சொல்லிட்டு தான் அவ சந்தோஷமா போயிருப்பான்னு. ஹாங்கும் அவ போனது ரொம்ப சந்தோஷம், எனக்கு அவ இனி பொண்ணே கிடையாது, மிகி செத்து போயிட்டான்னு நான் நினைச்சுக்கிறேன்னு. எதுக்காக இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. தான் பெத்த பொண்ணையே ஊரை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க, அதுவும் செத்ததா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒவ்வொருத்தருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. மீன் எல்லாத்தையுமே வறுத்து போடுங்க அப்படின்னு. எல்லாத்தையுமே வறுத்து அதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே போற அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா அதை பொடிச்சு சீசனிங் குள்ள பவுடர் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா இறைச்சியை கட் பண்றதுக்காக போறாங்களா, கட் பண்ணவே முடியல, கத்தி வச்சு கூட கட் பண்ண முடியல. லில்லியும் இது எந்த மாதிரி ஒரு இறைச்சி, இதை நம்மளால கட் பண்ணவே முடியல, இப்ப என்ன பண்றதுன்னு. ஹீரோயினும் இங்க இருக்கக்கூடிய பண்ணி எல்லாமே கொஞ்சம் வயசான பண்ணியா இருந்திருக்கு, அதனாலதான் இதோட இறைச்சி திக்கா இருக்கு, இதை சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும். யோசி ஹீரோயின் யோசி, நீ அப்பாவோட புக்ல நிறைய ரீட் பண்ணிருக்க. யோசி ஹீரோயின் யோசின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மெத்தட் ஞாபகம் வருது. அந்த மெத்தட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெருப்புல எல்லாம் சமைக்க மாட்டாங்க, வெண்ணி தண்ணிக்குள்ளாடி 55 டிகிரி செல்சியஸ்ல 30 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தா எந்த ஒரு இறைச்சியா இருந்தாலும், எந்த ஒரு கடினமான இறைச்சியா இருந்தாலுமே லேஸ் ஆயிடும், சாப்பிடுறதுக்கும் சூப்பர் டேஸ்டியா இருக்கும். அதனால ஹீரோயின் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க கட் பண்ணா பேலஸ்ல பாட்டி கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, 4வது கான்செர்ட் தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீ வர வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்கல்ல. சோ அந்த 4வது கான்செர்ட் தான் இந்த பொண்ணு. போன எபிசோட்ல நம்ம சொல்லி இருந்திருப்போம்ல, இவ யாரு அப்படின்றது தெரியல, ஆனா சிறைச்சாலைக்கு போயிருக்கா. ஹைனஸ் அப்படின்ற ஒருத்தவங்க தான் இவள ஏதோ ஒரு வேலைக்காக அரண்மனைக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இவ தான் ஹீரோவை 4வதா கல்யாணம் பண்ணிருக்கக்கூடிய கான்செர்ட் அப்படின்றது முறையா கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடிய குயின் கிடையாது. அவங்களுக்கு அடுத்தடுத்து அரசர் நிறைய கல்யாணம் பண்ணுவாங்க. அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம், நாட்டுக்காகவோ இல்லனா ஏதாவது ஒரு அரசியல் விஷயங்களுக்காகவோ இருக்கலாம். அந்த மாதிரி பட்டதுல 4வது ஒய்ஃப் தான் இவங்க. சோ இவங்கள நான் எப்பவுமே 4th கான்செர்ட் அப்படினே சொல்றேன், சரியா? ஹீரோ எப்போ வருவான் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறதுக்கு அசிஸ்டன்ட் அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. சரி அப்படின்னா அப்பாவும் பையனும் அந்த இன் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு வரக்கூடிய இடத்துக்கு போயாச்சான்னு. இன்னத்துக்கு அவங்க போய் சேர்ந்திருப்பாங்கன்னு சொன்னோடனே ஆமா அந்த ஹாங்கோட பொண்ணை இம் ஃபேமிலி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியும் வரும்போது அந்த இம் எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு இவன் வில்லத்தனமா ஏதோ சொல்றா. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக ஹாங் அவங்களோட பொண்ணை ஊரை விட்டு துரத்தி விட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இம் இல்லனா பிடிச்சிருவான்ல, அரசருக்கு கான்சர்ட்டாவோ இல்லனா வேற ஏதாவது கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல, அதுக்காக தான் பயந்துட்டு தன்னோட பொண்ணை ஊரை விட்டு வெளியில அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இம்மும் அவங்க அப்பாவும் ஹாங்க பாக்குறதுக்காக வந்தாச்சு. ஹாங் அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹாட் வாட்டரை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஆயில் தடவி நல்லா விராப் பண்ண மீட்டை வந்துட்டு உள்ள வைக்கணும். அதுக்கு முன்னாடி கையை வச்சு டெம்பரேச்சர் செக் பண்றாங்க. லில்லியும் கொதிக்கிற தண்ணியில எதுக்காக நீ கையை விடுறேன்னு. ஹீரோயினும் அதெல்லாம் இருக்கட்டும், குளிர் தண்ணி கொண்டு வந்து இது கூட ஊத்துன்னு. லில்லியும் சுடு தண்ணியில எதுக்காக குளிர் தண்ணியை ஊத்தணும், நீ நெருப்பும் வைக்க மாட்டேங்கிற, தண்ணியும் கொதிக்க விட மாட்டேங்கிற, அப்படி எப்படி மீட் வேகும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு நிறைய தண்ணியை ஊத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கையாலேயே ஒரு 56 டிகிரி செல்சியஸ் வர்றது வரைக்கும் தண்ணியை ஊத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மீட்டை போட்டுட்டு இனி ஒரு கிளாஸ் தண்ணியை ஊத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா செக் பண்ணா 55 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அதுக்கப்புறமா மூடி போட்டு 1/2 மணி நேரம் வேக வைக்கிறாங்க. இப்படியே வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இந்த பக்கம் அப்பாவும் பையனுமா வந்தானுங்கல்ல, ஒவ்வொரு பொண்ணையா பார்த்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த ஊர்ல நல்ல அழகான பொண்ணுங்களே கிடையாதா, ஆனா உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு ஹாங் கிட்ட கேட்கறதுக்கு ஹாங்கும் என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளை இதுக்குள்ள எடுத்துட்டு வராதீங்கன்னு இம் சொல்றான். சின்ன பொண்ணா இருந்தாலும் அரசருக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ கூட்டிட்டு போக விடணும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹாங்குக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோயின் சமையல முடிச்சிட்டாங்க. மீட்டை வெளியில எடுத்து கட் பண்றாங்களா, அது ரொம்ப ஜூஸியா இருக்கு. அதை பார்த்த உடனே இதோட ஸ்மெல் சூப்பரா இருக்குன்னு லில்லி சொல்றாங்க. ஹீரோயினும் வேணா அதை ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு கையில கொடுக்குறாங்க. நிறைய பேர் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுல இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டதே கிடையாது. கண்டிப்பா கெஸ்ட்டுக்கு இது பிடிக்கும், நம்ம எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. சோ இம் பேசிட்டு இருக்கும்போது டின்னர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு வருது. அதனால வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு பேசலாம் அப்படின்னு சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு போய் உட்கார வச்சாச்சு. இப்போ ஹாங்கோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க இம்மையும் அவங்க அப்பாவையும் வரவேற்று உட்கார வச்சுட்டு அரசர் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறது. இம்மோட அப்பா கிண்ட வடிக்கிறாங்க. என்னமோ நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க, நீங்க தானே அரசருக்கு ஒரு லெட்டர் அனுப்பினீங்க, அந்த லெட்டர்ல வர 4வது கான்செப்ட் நல்ல பொண்ணே கிடையாது, அவளை விரட்டி விட்டுருங்க அப்படின்னு அரசருக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லி லெட்டர் எழுதிருக்கீங்களே. அதை பார்த்த உடனே அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு தெரியுமான்னு. இம்மு அப்பா சும்மா இருங்கப்பா, அவரு நர்வஸ் ஆகுறாருன்னு. ஹாங்கோட அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அது தெரியாம பண்ணிட்டேன், சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்றாங்களா. இம்மோட அப்பாவும் நாங்க இந்த டீ காஃபியை
குடிக்கிறதுக்காக வந்தோம், நல்ல சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஹாங்கும் இருங்க இப்பவே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இம்மோட அப்பாவும் இம்மு என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க என்ன வறட்சியா இருக்கு, அரிசி கூட இல்ல, மெயின் டிஷ்ஷையே சர்வ் பண்ணாம வெறும் பன்னி இறைச்சியை வச்சு நீங்க சமாளிச்சிடலாம் நினைக்கிறீங்களா, இது ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நீங்க ஒழுங்கான சாப்பாடே கொடுக்கல, ஒழுங்கான கவனிப்பே கொடுக்கல, அதனால நீங்க ஏதாவது காம்பன்சேஷன் எங்களுக்கு பண்ணி ஆகணும்னு. ஹாங்கோட அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு இவன் நம்ம பேத்தியை தான் கேக்குறான் அப்படின்னு. அதனால முழிச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஹாங் உடனே இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க, உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடை செஞ்சவங்கள நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு. இம்மோட அப்பாவும் இம்மு ஐயோ நம்ம இதை பிளான் பண்ணி வரலையே, சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஹாங் உடனே ஹீரோயினை பிடிச்சிட்டு வரதுக்கு ஆர்டர் போடுறாங்க. இந்த பக்கம் கிச்சன்ல நம்ம ஹீரோயின் எப்படியும் என்னோட சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிடும், இங்க இருந்து வெளியில போன உடனே என்னோட ஹேண்ட் பேக்கை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த லில்லி பொண்ணு எங்க போயிட்டா அப்படின்னு தேடுறாங்களா. அப்ப லில்லி நிறைய விஷயங்களை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் லில்லி இதெல்லாம் எதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கான்னு. லில்லியும் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மள ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஆனா போனதுக்கு அப்புறமா நமக்கு சாப்பாடு வேண்டாமா, அதுக்காக தான் நான் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காவலாளிகள் வந்து மொத்த பேரையும் அடிச்சு எடுத்துட்டு போறாங்க. ஹீரோயினும் டேய் என் சாப்பாடு நல்லா இல்லைன்னு எவனாச்சும் சொன்னாங்கனாடா அப்படின்னு கேட்டுட்டே போறாங்களா. இப்போ ஹாங் எல்லாரும் முன்னாடியுமே நின்னு நீங்க வந்த கெஸ்டை அவமானப்படுத்திட்டீங்க, அதனால உங்க எல்லாரையுமே நான் சாவடிக்க போறேன்னு. ஹீரோயினும் இங்க என்ன நடக்குது, நான் நல்லா தானே சாப்பாடு செஞ்சேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க எல்லாரும் எங்களை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் இவங்க என்னத்தை தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு எழுந்திரிச்சு பாக்குறாங்களா. அப்பதான் பிளேட்ல இருக்கக்கூடிய ஒன்ன கூட இவனுங்க தொட்ட மாதிரியே தெரியல. அட பாவீங்களா, சாப்பிட்டு பார்க்காமலேயே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் பேசுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட்டு பாருங்க, நான் நல்லா தான் சமைச்சேன், சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கன்னு. உடனே இம்மோ என்ன எங்களோட ஜட்ஜ்மெண்ட் அவ்வளவு தப்பா இருக்குன்னு சொல்றியா, நீ எங்களையே எதிர்த்து பேசுறியான்னு. ஹாங்கோட அப்பாவும் அந்த மாதிரி கிடையாது, நீங்க சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு அதெல்லாம் முடியாது, அவ சொன்ன மாதிரி இது ஒரு டேஸ்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல இருக்கட்டும், இது டேஸ்ட் இல்லனா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு ஹாங்கோட பொண்ணு அவங்க அனுப்பி வச்சாங்கல்ல மீகி, அவளை இவனுங்க மறுபடியும் இழுத்துட்டு வந்துருந்தானுங்க. உடனே ஹாங்கிக்கு அதை பார்த்த உடனே செம ஷாக் ஆயிடுச்சு, என் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹாங்கோட அப்பாவும் என் பேத்தி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என் பேத்தி எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு இம்மு நீங்க பெரிய அளவுல எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகாதீங்க, இந்த பொண்ணு சொன்னாலே சமையக்காரி, அந்த மாதிரி இந்த ஃபுட் டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நாங்க இதை சாப்பிட்டுட்டு அமைதியா போயிடுவோம், ஒருவேளை இந்த ஃபுட் டேஸ்டா இல்ல அப்படின்னா சமையக்காரி நீ சாகுறதுக்கு ரெடியா இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் எனக்கு ஏன் ஃபுட் மேல நம்பிக்கை இருக்கு, நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹாங்கோட அப்பாவை பார்த்து அது மட்டும் இல்லாம காம்பன்சேஷனா உங்களோட பேத்தியை நாங்க கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்களா. ஹாங்கோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அங்க இருக்கக்கூடிய கத்தி எடுத்துட்டு நீ என்னடா பேசிட்டு இருக்க, என் பேத்தி எங்க இருந்து கூட்டிட்டு போயிருவியாடா பாத்துடலாம்டா அப்படின்றாங்க. இம்மு அப்படியா உங்களால எங்களை கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹாங் வந்துட்டு அப்பா வேண்டாப்பா வேண்டாப்பா அப்படின்னு கெஞ்சி கதறாங்க. ஏன்னா இப்ப ஹாங்கோட அப்பா ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஹாங் அவங்களோட பொண்ணு எல்லாரோட லைஃப்மே ரிஸ்க்ல போயிடும், அதனால எதுவுமே பண்ண முடியாம வாழை கீழே போட்டுடுறாங்க. ஹாங் சொல்றாங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. இம்மு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் நீ என்ன கலந்துருக்க அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியுமான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க அட மட சாம்பிராடிங்களா, இது ஆறிட்டுனா நல்லாவே இருக்காது, ஃபர்ஸ்ட் சாப்பிடு அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சாப்பிட சொல்றாங்க. இப்ப இம் சாப்பிட்டு பாக்குறாங்க, அவங்க அப்பா இம் ரெண்டு பேருக்குமே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல அவங்க இவ்வளவு வெரைட்டியான ஃபுட்டை சாப்பிட்டதே கிடையாது, அதனால நல்ல ஆசையா சாப்பிடுறாங்க. ஹீரோயினும் சூப்பர் சூப்பர் இவங்களுக்கு பிடிச்சு போச்சு, அதனால நம்மள உயிரோடி விட்டுருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுங்க இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. ஹாங்கோட அப்பா உடனே ஓடி போயிட்டு சாப்பிட்டு பாக்குறாங்க, அது ரொம்ப டேஸ்டா இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே போய் சொல்றீங்க, இந்த சாப்பாடு நல்லா தானடா இருக்கு, என் பேத்தி எங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக தானே நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இம் சொல்றா இந்த சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னா சமைச்சவளை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால ஃபர்ஸ்ட் அவளை கொலை பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயினையும் மத்த எல்லாரையுமே கொலை பண்றதுக்காக சொல்றாங்க. ஹீரோயின் ஐயோ என் லைஃப் இந்த ஜேசன்லயே முடிஞ்சு போக போகுதா, இவனுங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா இவளை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும், இவங்களோட எண்ணமே அவளை கூட்டிட்டு போறேதான், அதனால கண்டிப்பா சாப்பாடு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவானுங்க. ஐயோ என் லைஃப் இப்படியா முடிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட என்ட்ரி தான். எல்லாருமே அரசர் அரசர்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயின் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினோட பக்கத்துல வந்துட்டு நீ சொன்ன மாதிரி உன்னோட ஃபுட் டேஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, அந்த முட்டாள் ஒன்றும் இல்லல்ல, இது முட்டாள் ஒன்றும் அரசர் கிடையாதுல அப்படின்னு எழுந்திரிச்சு பாக்குறாங்க. அது ஹீரோ ஐயோ போச்சு, இவன் அப்பவே சொன்னானே இவன்
இவன் தான் அரசர் அப்படின்னு இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இப்ப இவளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே முட்டிட்டு செத்துடலாம் போல இருக்கும், அப்படிதானே ஹீரோயின் அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்றதுக்காக போய் உட்கார்ந்தாச்சு. ஹீரோயினை ஃபர்ஸ்ட் நீ வந்து சாப்பிட்டு காமி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபுட்ல ஏதாவது பாய்சன் இருக்க கூடாதுல, அதுக்காக ஹீரோயினும் நானா அப்படின்னு கேட்டுட்டு போய் சாப்பிட்டு பாக்குறாங்க. ஹீரோயினுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஹிஸ்டாரிக்கல் புக்ல இது வரைக்கும் வாழ்ந்த அரசர்கள்லயே நாக்கு ரொம்ப டேஸ்டா சுவைச்சு சாப்பிடக்கூடியது ஹீரோ தான். சோ இவன் இந்த ஃபுட்டை சாப்பிட்டான் அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு பிடிச்சிடும், இவன் போய் சொல்லவே மாட்டான், அதனால என்னால உயிர் தப்பிக்க முடியும், சாப்பிடு ஹீரோ அப்படின்னு ஹீரோ எடுத்து சாப்பிடுறாங்க. செம்மையா இருக்கு, இதுல நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்களா. ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது, செம்மையா இருக்குன்னு. ஹீரோயினும் நல்லா இருக்குல்ல, அப்ப நீ என்ன உயிரோட விட்டுருவல்ல அப்படின்னு கேட்க ஹீரோவும் நீ 2 தடவை என்ன ஒரே நாளையில சர்ப்ரைஸ் பண்ணிருக்க, நீ ஏதோ செஃப்ல குக்கா இருக்கன்னு சொன்ன அப்படிதானே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் செஃப்ல குக்கெல்லாம் கிடையாது, நான் குக்கு தான் அவ்வளவுதான் அப்படின்றாங்களா. ஹீரோவும் நீ போய் சொல்லிருக்க மாட்டேன், ஏன்னா நல்லா தான் சமைச்சிருக்க, ஆனா என்ன நம்மளோட வரலாற்றுல பசங்க மட்டும் தான் சமைச்சிட்டே இருந்தாங்க, ஒரு பொண்ணால ஒன்னால எப்படி இவ்வளவு நல்லா சமைக்க முடியுதுன்னு கேட்க ஹீரோயினும் போய் சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா நல்லா சமைப்பாரு, அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன்னு ஹீரோவும் சூப்பர் சூப்பர் அப்படின்றாங்க. ஹீரோயினும் எனக்கு எந்த ரிவார்டும் கிடையாதான்னு. ஹீரோவும் ரிவார்டெல்லாம் இருக்கட்டும், ஆமா உன்னோட நேம் என்னன்னு கேக்குறதுக்கு யாங்கன்னு சொல்றாங்க, உன் வயசுன்னு கேக்குறதுக்கு 27ன்னு. ஹீரோவும் ஆனா உன்னை பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இல்ல இருக்கு, 27 வயசு மாதிரி இல்லையேன்னு. ஹீரோயினும் இவன் என்ன இன்டர்வியூக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் நீ எங்க இருந்து வரேன்னு. ஹீரோயினும் நான் வந்த இடத்த சொன்னா மட்டும் உன்னால நம்ப முடியுமா, அது ரொம்ப தூரமா இருக்குன்னு. ஹீரோவும் சொல்லு நான் நம்புறேன் அப்படின்றாங்க. ஹீரோயினும் இவங்கிட்ட சொன்னா நம்புவானா, இங்க இருக்க எல்லாருமே நான் சொன்னா பைத்தியம் நினைப்பாங்களே, பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி பாப்போம், ஒருவேளை நம்பினா நமக்கு லக்கு தானே அப்படின்னு. ஹீரோ கிட்ட நான் இங்க இருந்து 500 வருஷத்துக்கு அப்புறமா கொரியா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்தேன்னு. ஹீரோவும் ஓ அப்படியான்னு கேட்க ஹீரோயினும் நீ நம்புறியா அப்படின்னு சந்தோஷமா கேட்க ஹீரோவும் நீ இவ்ளோ டேலண்டா இருக்க, நல்லா சமைக்கிற, ஆனா என்ன மூளை கெட்டு போய் இருக்க, அதனால இன்னைக்கு நான் ஒன்னும் கொலை பண்ணலன்னு. ஹீரோயினும் ஐயோ இவன் என்ன நம்பல பைத்தியம் நினைச்சிட்டான் போல இருக்கே, யார் தான் நம்புவாங்க, என்கிட்ட வந்து யாராச்சும் ஒரு ஆள் நான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன், இப்போ என்ன பண்றது, ஹீரோ எங்களை உயிரோடு விடுறியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ தள்ளி போக சொல்லிடுறாங்க. சோ ஹீரோயினும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வந்து உட்கார்றாங்க இம் பக்கத்துல. அப்ப ஹீரோவும் ஒன்னு பண்ணுங்க ஹீரோயினையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோயினும் ஏன் நான் உயிரோடு இருக்க போறேன், இவன் என்ன ரிலீஸ் பண்ண போறான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டு லில்லின்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவங்க 2 பேரையும் பேலஸ்க்கு என் கூட கூட்டிட்டு போயிடுங்கன்னு. ஹீரோயினும் ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப இம் கேக்குறாங்க இவங்களோட பேத்தி நம்ம கிட்ட இருக்காளே அவளை என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு அவளையும் பேலஸ்க்கு அனுப்பி வைங்க, இப்ப எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க, நான் ஹிஸ்டாரிக்கல் காலத்துல படிக்கும் போது இவன் தான் ஒரு பொம்பளை பொறுக்கி நிறைய பொண்ணுங்களை அவனோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா கொஞ்ச காலத்திலேயே அந்த கடத்திட்டு வந்த பொண்ணுங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவனை கொலை பண்ணிட்டாங்க, இதுதான் கரெக்டானது, இவன் தான் செத்து போறதுக்கு தான் லாயக்காரவன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியில போறாங்க. அப்ப ஹாங்கோட அப்பா மட்டும் வெளியில போயிருக்கவே மாட்டாங்க. ஹீரோவும் நீங்க எதுக்காக வெளியில போகாம இன்னும் இங்க இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹாங்கோட அப்பா சொல்றாங்க என்னோட பேத்தியை மட்டும் விட்டுரு, அவ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு. ஹீரோவும் நீ சொன்ன அப்படின்னா அப்படியே நான் விட்டுணுமா, அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ அரச பதவிக்கே லாயக்கு இல்லாதவன், உன்னோட அப்பா இருக்காரு அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, ஆனா நீ ஒரு பொண்ணோட கையில சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பின்னமாயிட்டு இருக்க, அந்த 4வது கான்செப்ட் இருக்காளே அவதான் உன்னை கைக்குள்ள போட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஆட்டம் காமிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. தளபதி கிட்ட இருந்து கத்தி வாங்கி பேசுறா பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஹாங்கோட அப்பாவும் என்ன வேணா கொலை பண்ணிடுங்க, ஆனா என்னோட பேத்தியை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க இப்ப புரியுதா, நம்ம லவ் பண்ற ஒருத்தவங்களால நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னா எப்படி இருக்கும், இதே மாதிரி தானே எனக்கும் இருந்துச்சு, என் அம்மாவை என் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணீங்க, அவங்களை காப்பாற்ற முடியாம நான் தானே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. உடனே தளபதிக்கு ஆர்டர் போடுறாங்க, இவனை காவலாளிகள் பிடிச்சிட்டு போங்க, ஊருக்கு வெளியில கொண்டு போய் விட்டுருங்க, இவன் ஊருக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ரொம்ப தூரமான இடத்துக்கு இவனை நாடு கடத்த சொல்லிடுறாங்க. ஹீரோ இதெல்லாம் எதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஹீரோட அம்மாவை கொலை பண்ணாங்கல்ல, அவங்க எல்லா மந்திரிகளையும் பழிவாங்குறதுக்காக அவங்களோட பிள்ளைங்களை இந்த மாதிரி எடுத்துட்டு அவங்கள நாடு கடத்திடுவாங்க. இதுதான் ஹீரோ பண்ணக்கூடிய விஷயம். இந்த பக்கம் ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்காங்களா. லில்லி கேக்குறாங்க அதான் நீ கொடுத்த சாப்பாடு ஹீரோக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு சொன்னி, அப்புறம் எதுக்காக நம்மளே இந்த மாதிரி பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவன் சாப்பிட்டப்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான், ஆனா எதுக்காக நம்மள பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத எனக்கு தெரியல, நம்மள பேலஸ்க்கு வர கூட்டிட்டு போக போறாங்களான்னு. லில்லியும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க
ஹீரோயினும் எப்படியாச்சும் நான் இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும், என் இடத்துக்கு நான் போய் ஆகணும்னு லில்லியும் ஓ இடமா அது என்னன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் சொன்னா மட்டும் நீ நம்புறியா அப்படின்னு கேட்க லில்லியும் நான் நம்புவேன்னு. ஹீரோயினும் நீ நம்புவ அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் இங்க இருந்து 500 வருஷத்துக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்றாங்க. லில்லி அப்படியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நீ எங்க நம்ப போற, நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல லில்லியும் நான் நம்புறேன் அப்படின்றாங்களா. ஹீரோயினும் நிஜமாவா நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்க லில்லியும் ஆமா ஆக்சுவலி நான் உன்னை பார்த்தேன்ல, பார்த்த உடனே உன் மேல ஒரு வாசனை வந்துச்சு, அது இந்த உலகத்தை சேர்ந்தது இல்ல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்க அப்படின்ற விஷயத்த நான் நம்புறேன், நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்க ஹீரோயினும் நீயாச்சும் நம்புறலா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு டாப் செஃப்பா இருக்கணும்னு நினைச்சேன், ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணேன், என்னோட அப்பா என்கிட்ட ஒரு புக் எடுத்துட்டு வர சொன்னாங்க, நான் ஏரோப்ளேன்ல அந்த புக்கை அப்படின்றாங்க. லில்லியும் ஏரோப்ளேனா அது என்னன்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் ஆக்சுவலி பாரிஸ்ல இருந்து கொரியாக்கு வர்றதுக்கு ஒரு சாதனம், அதுல நான் பறந்து வந்துட்டு இருந்தேனா அப்ப அந்த புக்ல தண்ணி விட்டுருச்சு. ஆமா என்ன ஒரு நிமிஷம் இரு, புக்கு அந்த புக்கு தான் மந்திரம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு சோ அந்த புக் என்கிட்ட கிடைச்சது அப்படின்னா என்னால என்னோட உலகத்துக்கு போக முடியும்னு லில்லியும் அந்த புக்கை கேட்க ஹீரோயினும் ஹேண்ட்பேக் அதுதான் ஹீரோ அங்க என்ன அடிக்க வரும்போது தள்ளி விட்டானே அங்க மட்டும் போயிட்டு நம்ம அந்த புக் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோயே என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியும், சோ அந்த புக் எடுக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு லில்லியும் ஆனா இங்க இருந்து எப்படி ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போவான்னு கேட்க ஹீரோயினும் அதுதான் எனக்கு யோசனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதவை திறந்துட்டு ஹாங் உள்ள வராங்க. ஹீரோயினும் இப்ப எதுக்காக நீ உள்ள வந்திருக்கன்னு கேட்க உடனே ஹாங் ஹீரோயினையும் லில்லியையும் அவத்து விட்டுட்டு உனக்கு நான் என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், நீ நல்லா சமைச்சு அது வரவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உன்னை நான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதனால நீ இங்க இருந்து போ அப்படின்னு விளக்கு மட்டும் இல்ல சாப்பாடும் கொடுத்து அனுப்புறாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. சோ ஹாங் கிட்ட சொல்றாங்க இதை நான் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, ஹீரோ கண்டிப்பா பண்ற எல்லா தப்புக்குமே அனுபவிப்பான், அவன் கொடூரமான ஒரு சாவதான் அடைமா அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியில தனியா நின்னுட்டு இருக்காங்களா, அப்ப அங்க வரான் அரசரே அப்படின்னு பேசிட்டு இருக்கானா, ஹீரோவும் சுத்தி யாரும் இல்ல நார்மலா பேசுற அப்படின்னு சொன்ன உடனே அவனும் நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஷிப்பா ஜாலியா விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ சொல்றாங்க நீ பிடிச்சு வச்சிருக்கல எல்லா பொண்ணுங்களையுமே ரிலீஸ் பண்ணிடு, அந்த ஹீரோயின் லில்லி அந்த 2 பொண்ணுங்களை மட்டும் நம்ம பேலஸ்க்கு கூட்டிட்டு போயிடலான்னு. இது கேட்ட உடனே இம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, அப்படின்னா நம்ம பொண்ணுங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு போறோமே அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்றியான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா என்னோட அம்மாவுக்கு சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட எண்ணம், ஆனா நான் பண்ற விஷயங்கள் தப்பு அப்படின்றது இப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆகுதுன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல. பழைய காலத்துல ஒரு அரசன் இருந்தான், அவனை இப்படிதான் சுத்திட்டு இருந்தான், பொண்ணுங்க எல்லாரையுமே தன்னோட சுயநலத்துக்காக குழந்தைங்களை பெற்றுக்கிறதுக்காக கூட்டிட்டு போவான், அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அப்படி இப்படின்னு எல்லாம். அந்த வார்த்தைகள் ஹீரோவோட மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கும், நான் பொண்ணுங்களை அந்த மாதிரி நினைக்கல அப்படின்றத எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்றாங்க. அப்ப கேக்குறாங்க அப்படின்னா இந்த ஹாங்கோட பொண்ணு இருக்கால அவளையுமே விட சொல்றியான்னு கேக்குறதுக்கு எப்படியும் நம்ம ஹாங்க நாடு கடத்தினதுக்கு அப்புறமா அவ ஒரு வேலைக்கார வாழ்க்கையை தான் வாழ போறா, அதுவே அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மாதிரி தான், அதனால பரவாயில்ல விட்டுரு அப்படின்றாங்க. இது மட்டும் உன்னோட 4வது கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் இதெல்லாம் சின்ன விஷயம் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூம்ல போய் குடிச்சிட்டு இருக்காங்களா. அப்பதான் ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டா அப்படின்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் லில்லியும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் உன்னோட அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்க லில்லி சொல்றாங்க என்னோட அப்பா சின்ன வயசுலயே போர் புரியறதுக்காக போயிருந்தாங்க, அப்ப ஏதோ ஒரு தேச துரோக பழிய போட்டு அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க, என்னோட அம்மாவும் நானும் அப்பாவை பாக்குறதுக்காக கடைசியா பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது ஒரு கொள்ளை கூட்டம் எங்களை பிடிச்சிருச்சு, அதுல என் அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கேன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. சாரின்னு சொல்றாங்களா. லில்லியும் நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு இப்படி வாழ்ந்து பழகிடுச்சுன்னு ஹீரோயினும் பேசாம நீ கூட வந்துடுறியான்னு எங்கன்னு கேக்குறதுக்கு 500 வருஷம் ஃபியூச்சர் இருக்குன்னு லில்லியும் என்னால வர முடியுமான்னு கேட்க ஹீரோயினும் கண்டிப்பா வர முடியும், உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்க லில்லிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கிச்சன்ல ஒரு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்றத என்னோட ஆசைன்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் அப்படின்னா நான் இப்பத்துல இருந்தே உனக்கு சமையல் கத்து கொடுக்குறேன்னு லில்லியும் நிஜமாவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா 2 பேருமே சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா அந்த கிளிப்பை கண்டுபிடிச்சாச்சு. ஹீரோயினும் இங்கதான் என்னோட புக்கு இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கணும், என்னோட ஹேண்ட்பேக்கை தேடு அப்படின்னா அங்க எங்க தேடிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அந்த நேரத்துல லில்லியும் ஏ ஹீரோயின் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. அப்போ ஹீரோவை பாத்துட்டாங்க. சோ பாறையில இருந்து கீழே விழுற மாதிரி போறாங்களா. ஹீரோ தாங்கி பிடிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோயினை ரொமான்டிக்கா பார்த்துட்டு அப்படியே தலையை தொட வராங்களா. ஹீரோயின் பயந்து போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல வராங்க. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட தலையில இருக்கக்கூடிய பூவை எடுத்து விட்டுட்டு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் நீ என்னோட பேக் ஒரு தடவை அம்ப வச்சு அடிச்ச ஞாபகம் இருக்கா, அந்த பேக் எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், ப்ளீஸ் எனக்கு அந்த பேக் வேணும், அந்த பேக் இருந்தா மட்டும்தான் என்னால திரும்பி என்னோட இடத்துக்கு போக முடியும், ப்ளீஸ் அப்படின்னு
அப்படின்னு கெஞ்சுறாங்க. உடனே ஹீரோவும் அந்த பேக்கை தேடுறாங்க. அவங்களோட கண்ணுக்கு பட்டுடுச்சு. அதனால காவலாளியை வச்சு அந்த பேக்கை எடுத்துட்டு வர சொல்றாங்களா. ஹீரோயினும் அப்பாடா நான் என் ஊருக்கு திரும்பி போக போறேன் அப்படின்னு சந்தோஷமா அதை வாங்க போறாங்க. ஹீரோவும் இதுல இருக்கக்கூடிய புக்கு தான் உன்னை கூட்டிட்டு போக போகுதான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா இதுல இருக்கக்கூடிய புக்கு தான் என்னோட உலகத்துக்கு என்ன கூட்டிட்டு போகும்னு சொன்ன உடனே ஹீரோ டக்குன்னு அந்த பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஹீரோயினும் பைத்தியக்காரா அதுல தான்டா புக் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. ஹீரோயினும் என்ன மன்னிச்சிரு தயவு செஞ்சு மன்னிச்சிரு ஆனா என்ன அந்த புக்ல தான் எல்லாமே இருக்கு நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க ஹீரோவும் நீ எதுவும் பண்ண வேண்டாம் என் கூட நீ வந்தா போதும் அப்படின்னு ஹீரோயினை சிறைசாலைக்கு கூட்டிட்டு போற மாதிரியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப லில்லியும் நம்ம இப்ப என்ன பண்றது நான் ஒரு கிச்சன்ல பெரிய ஆளா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா ஹீரோட பெட்ரூம்க்கு நம்மள கூட்டிட்டு போயிட்டு இருக்கானேன்னு ஹீரோயினும் நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் உன்னை விட்டுற மாட்டேன் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு லில்லியும் நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹீரோ கிட்ட கேக்குறாங்க இந்த பொண்ணு நம்ம கூட்டிட்டு போறோமே இதனால 4வது கான்செப்ட் கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இவளை கூட்டிட்டு போறதுக்கு இனி ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்றத இவன் கிட்ட சொல்லாம திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் பயங்கரமா திட்டிட்டு துப்பாக்கி மட்டும் என் கையில இருந்துச்சுன்னா உன்னை சுட்டு போட்டுற வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் காமிக்க ஹீரோவுமே அதே ஆக்ஷனை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் பேலஸ்ல 4வது கான்செப்ட் மியூசிக் போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க ஹைனஸ பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அப்ப ஹைனஸ் ஹீரோவை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணது நம்ம ஆட்கள்ல ஒருத்தன் தான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை நான் ஒரு வார்னிங் கொடுத்து வச்சுட்டேன். அதனால இனி ஹீரோக்கு எதுவுமே ஆகாது நம்ம பிளான் படி கரெக்டா எல்லாமே போயிட்டு இருக்கோம். 4வது கான்செப்டும் சரி இப்போ என்ன பிளான் இனி அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஹைனஸ் சொல்றாங்க நீ எப்பவும் போல ஹீரோவுக்கு உன்னோட பாசத்தை எல்லாத்தையுமே காட்டிட்டு ஹீரோவுக்கு அவனோட அம்மாவை கொலை பண்ண மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகணும் அதுக்கேற்ற மாதிரியே நிறைய விஷயங்களை நீ பண்ணு. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் ஹாங்கோட பொண்ணை கூட்டிட்டு வரான்ல அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிரு ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ நீ அவனை உன் கைக்குள்ள போட்டுக்கோ அவனை உன்னோட கையை விட்டு மட்டும் எங்கேயுமே போக விட்டுறாதுன்னு அதை யோசிச்சுட்டு இருக்கிறதுனால இவளுக்கு நல்ல கோவம் வந்துருமா. சோ மியூசிக் போட்டுட்டு இருக்கும் போதே கயிறு அருந்து அவளோட கையில பட்டு ரத்தம் வந்துருச்சு. அதனால எல்லாரையுமே வெளியில போக சொல்லிட்டு அவளோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்கானான்னு கேக்குறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. சோ ஹீரோவை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஊருக்குள்ள நெருங்க நிறைய குட்டி பசங்க கல் எடுத்து ஹீரோயின் மேல பேய் அப்படின்னு எரிய ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோயினும் அட்ட பாவீங்களா என்ன பார்த்தா பேய்ன்னு சொல்றீங்க உண்மையான பேய் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவான்னு பயங்கரமா திட்டி விடுறாங்க. லில்லியுமே அந்த சின்ன பசங்களை திட்டுறாங்க. அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து நின்னுட்டு அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் எனக்கு சொந்தமான ஒரு பொருள் மேல கல்லெறியறானுங்கன்னு ஹீரோயினும் இப்ப நான் உனக்கு சொந்தமான பொருளாயிட்டேனான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேய் இப்போ உனக்கு சொந்தமான பொருளா இன்னும் எதெல்லாம் என் காதல கேட்க வேண்டியது இருக்கோ அம்மா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ஹீரோ கூட சேர்ந்து ஊருக்குள்ளாடி போறாங்க. ஹீரோயினும் நிஜமாவே நான் இந்த அரண்மனைக்குள்ளதான் இருக்கேனா அப்படின்னே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்களா. அப்ப 4வது கான்செப்ட் ஓடி வந்து ஹீரோ ஹக் பண்றாங்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு. ஹீரோவுமே நானும் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. 4வது கான்செப்டும் இவதான் அந்த ஹாங்கோட பொண்ணா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் இல்ல அவெல்லாம் அது கிடையாது இது வேற ஒரு பொண்ணு இவ ஒரு பேய் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் இது யாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வரலாறு இன்னும் ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஹீரோவை கைக்குள்ள போட்டுக்கிட்ட இந்த 4வது கான்செப்ட் தான் ஒரு பெரிய வில்லியே இவளாலதான் ஹீரோட லைஃபே நாசமா போயிருக்கும். சோ ஹீரோயினும் இது அந்த வில்லியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க 4வது கான்செப்டும் ஹீரோயினும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஐயோ கண்ணாலேயே எரிச்சிருவா போல இருக்கு இவ கண்ணுல இருந்து மட்டும் லேசர் லைட் வந்துச்சு அப்படின்னா என் மூளை இப்ப 2ஆ தெரிச்சிருக்கும் அந்த அளவுக்கு இவ என்ன அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்றாங்க இவளை நான் ஒரு விஷயமா எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அது கூடிய சீக்கிரமே உனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இவ எப்பவுமே என் பக்கத்திலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே ஹீரோயினோட கண்ணத்தை பிடிக்க போறாங்களா. ஹீரோயினும் இல்ல வேண்டாம் அவ பார்த்துட்டு இருக்கா என்ன தொடாதடா அவ என்ன கண்ணாலே எரிச்சிருவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த பக்கம் 4வது கான்செப்டும் இவ வேணா அந்த ஹாங்கோட பொண்ணா இல்லாம இருக்கலாம் ஆனா இவ ரொம்ப அழகா இருக்கா அதனால இவ ஹீரோவை மயக்கனால மயக்கிடுவா நான் இவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் மேல கண்ணு வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ 4வது கான்செப்ட் ஹீரோயினுக்கு என்ன குடைச்சல் கொடுப்பாங்க நம்ம ஹீரோயின் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க ஹீரோயினோட சாப்பாட்டுக்கு மயங்குவாங்களா இல்லனா ஹீரோயினுக்கே மயங்கிடுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் எனக்காக கொடுங்க. Thank you friends. Take care. Bye bye.